ஹலோ மக்களே 360 எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தா கக்காச்சி நடந்து போய்கிட்டு இருக்கான். டே கக்காச்சி ஸ்வீட் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு மைக் கை கூப்பிடுறாரு. பார்த்தா எப்பவும் போல மதிக்காம அவன் படுக்கு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா இன்னையில இருந்து ஜொனி லீடர் அவனுக்கு கீழே யார் இருக்காங்கன்னா கென்னின் தான் இருக்காங்க. உன்னை மினாட்டா சென்சே சொல்லிட்டு பழசை யோசிச்சு பார்க்கான். அவன் கென்னினா இருக்க டைம்ல உன்னை எப்ப பார்த்தா கக்காச்சி மினாட்டோ எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. டே ஓபிட்டோ ஒன்னாலதான்டா லேட் ஆகிக்கிட்டுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அவங்க. டே ஆல்ரெடி நாங்க எங்களை பத்தி எல்லாம் பேசிட்டோம், சரி ஒன்ன பத்தி மட்டும் தான் நீ பேசணும், சீக்கிரம் வந்து பேசி முடியலான்னு சொல்லியிருக்காங்க ஓபிட்டோவை பார்த்து. நான் தான் ஃபியூச்சர் ஹோக்காகே ஓபிட்டோ உச்சிகன்னு சொல்றான். என்னோட கிரேட் ஃபேஸ்ல வந்து இந்த காகிள்ஸ் போட்டு வைங்க, ஷரிங்கனே அவைக்கன் பண்ற மாதிரி வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காம. அது மாதிரி எல்லா வில்லேஜஸையும் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிடுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. என்னோட ஷரிங்கனை பார்த்து பயப்படாத ஆளு அந்த சமயத்துல இருக்க மாட்டாங்க, எவனும் நம்ம வில்லேஜ் அடிக்க கூட பயப்படுவானுன்னு சொல்றான். ஒன்னு கக்கச்சி சொல்றான், டே ஷரிங்கன் வந்து அவைக்கன் ஆயிருச்சுன்னா எதுக்குடா அந்த காகிள்ஸ் எல்லாம் போட போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட ஷரிங்கன் அவைக்கானாலும் பிரச்சனை இல்லடா, என்னோட காகிள்ஸோட சேர்த்து தாண்டா என்னோட ஸ்டோன் ஃபேஸ் எல்லாம் வரையணும்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு சொல்றா, அப்புறம் உன்னோட கண்ணு முடியல வெளியே வந்து கிடக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்காவா. உன்னை யோசிச்சு பார்த்து செதர்தான். உன்னை மினட்டா சொல்றான், என்னோட ட்ரீமை வச்சுட்டு ஒரு இந்த குரூப்ல இருக்கான அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சொல்றான் அவன். சரி வாங்கடா நம்மளோட பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றான் அவன். இதை நான் எதுக்காண்டி வைக்கணும்னா இது நம்மளோட டீம் ஒர்க்கை செக் பண்றதுக்காண்டி வைக்கன்னு சொல்றான். ஒன்னு ஓபிட்டோ கக்காசி முழிக்கானுங்க, நம்மளுக்கு என்னடா டீம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. ஏன்ட்ட ஒரு 2 பெல் இருக்கு, அந்த 2 பெல்ல மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த பிராக்டிஸே ஓவர்னு சொல்றான் அவன். 2 பெல்லு தான் இருக்குன்னு சொல்றான் கக்காசி. அப்படின்னா என்னன்னு கேட்கான் ஓபிட்டோ. டே 2 பெல்ல எடுத்துட்டு எவன் ஒருத்தர் மிச்சமா இருக்கானோ அவன் இந்த டீம் விட்டு பேருன்னு சொல்றான் கக்காசி. நீ சொன்னது கரெக்ட் தான் கக்காசி அப்படின்னு சொல்றாரு மினாட்டோ. உன்னை இவ கக்காசி கட்டுறாங்க, நான் தாண்டா உங்க ஜொனின் லீடர், என்னோட பேர் கக்காசி அப்படின்னு சொல்ல வராம நீங்க கக்காசி சென்சா தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சானுங்க. பார்த்தா அவன் எடுத்த உடனே எல்லாம் நாருட்டோ டீமை பார்க்கல, அதுக்கு முன்னாடி வந்து சில டீம் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. உங்களை பத்தினா நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், நாங்க யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த 3 பேரும். உனக்கு கக்காச்சி நினைக்கான் இதுல ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்டா, நான் அந்த சமயத்துல டீம் ஒர்க்கை பத்திலாம் யோசிக்கவே இல்லை, இவன்கிட்ட எல்லாம் டீம் ஒர்க் இருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் கக்காச்சி இவங்களை பார்த்து. அது மாதிரி மினட்டா சென்சி எங்களோட டீம் ஒர்க்ல அந்த அளவுக்கு சரியா பார்க்கல, அவர் நிறைய மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாருக்கும் உயிர் போய் கிடக்கு. பார்த்தா யார் தான் பெல் எடுத்தானே தெரியல. இன்னும் டீம் ஒர்க் வந்து நல்லா உயர்த்தணும், இதுக்கப்புறம் போய் நல்லா பண்ணுங்கன்னு சொல்றாரு அவரு. சரின்னு சொல்றாங்க அவங்க. பார்த்தா கக்காச்சி ஒரு பெல் ஆல்ரெடி கையில எடுத்துருக்கான். உன்னை கக்காச்சி இப்ப சொல்றான், எவன் ஒருத்தன் பெல் எடுக்காம இருக்கானோ அவனை வந்து நான் அகாடமிக்கு அனுப்பிடுன்னு சொல்றான் அவன். மினட்டா சென்சி என்னத்தை நோட் பண்ணாம விட்டாருன்னா, நான் அந்த 2 பேரை யூஸ் பண்ணி அந்த பெல்ல எடுத்து அவருக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை திரும்பி பழசை யோசிச்சு பார்க்க அந்த பெல் மிஷனை. பார்த்தா கக்காச்சி பெல் எடுக்க பார்க்க பார்த்தா எடுக்கவே முடியல. என்னடா இவரோட ஸ்கில் ஈக்குவலுக்கு நம்ம பக்கத்துல வர முடியல சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ரின்னு ஒபிட்டோல சுத்தி போறாங்க. பார்த்தா தொட கூட முடியல தலைவனை. ஒருவேளை மினட்டா சென்சி நம்மளோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ல பார்க்க நினைக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒபிட்டோ கூட ரின்னு கூட நல்லா பண்றாரு, நம்ம கூட எப்படி பண்றான்னு சொல்லிட்டு பக்கத்துல வராம பார்த்தா அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா என்னால அந்த பெல்ல தொட விட முடியாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான் கக்காசி. டே ஒபிட்டோ ரின் நம்ம அகாடமியில படிச்சு இதை வந்து இங்க இறக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ஃபார்மேஷன் ஏன்னு சொல்றான். ஒன்னு ரின் சொல்றான், அந்த மாதிரி ஃபார்மேஷன் எல்லாம் மினட்டா சென்சி ஒர்க் ஆகாதுன்னு சொல்றாவா. நான் சொன்னது மட்டும் செய்யும் சொல்றான் கக்காசி. சரி செஞ்சுதான் பாப்பமேன்னு சொல்றாருன்னு சரின்னு சொல்றான் ஒபிட்டோ. உன்னை மினட்டாவும் சிரிக்காரு. பார்த்தா மினட்டாவும் நடுல வச்சுட்டு பம்பரமா சுத்துறானுங்க. தலைவன் அசால்ட்டா நின்னுக்கிட்டு இருக்கான். இந்த 2 பேரும் என்ன டிராப்புக்குள்ள சிக்க வச்சிட்டோம்னா நான் சான்ஸ் கிடைச்சு அந்த பெல்ல எடுத்துலாம்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆளாளுக்கு மேல சுத்தி போய்கிட்டே இருக்காங்க அவங்க. ஒன்னு இப்ப கக்காசி கட்டுறாங்க, சரி இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி விடுதான். பார்த்தா எல்லாரும் தொட வரானுங்க. பார்த்தா கக்காசி சாதாரணமெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும், எவனும் மிதிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான் ஒருத்தனையும். அன்னைக்கு மினட்டா சென்சி பண்ணது வந்து டீம் ஒர்க்கே கிடையாது, நாங்க டீம் ஒர்க்கே பண்ணாம தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கக்காசி. மினட்டா சென்சி எங்கள்கிட்ட பார்க்காம விட்டதுனால என் டீம்ல உள்ள 2 பேரும் இறந்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இப்ப 2 பேரும் தொட வரானுங்க. பார்த்தா எல்லாமே தொளிச்சு எரிதான் கக்காசி. பார்த்தா அவனுக்குள்ளே சண்டை போட்டு வரானுங்க. நான் தாண்டா பெல் எடுக்க போறேன், நான் தாண்டா பெல் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம மினட்டா சென்சி எல்லாம் குறை சொல்லி ஒண்ணும் இல்ல, ஏமாலே நிறைய தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா எந்திய கூட முடியல, அந்த அளவுக்கு தொளிச்சு எரிஞ்சிட்டான். இவனோட டீம் ஒர்க் வந்து நல்லா இணைஞ்சிருக்க மாதிரி நான் செய்ய போறேன், அப்பதான் நான் இவனோட சூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பெல் எடுக்க முன்னாடி இவனும் 3 பேருக்குள்ளே சண்டை வந்துருச்சு. நீங்க 2 இருக்கனால தான் நான் வேஸ்டா இருக்குன்னு சொல்றான். பார்த்து நீங்க 2 இருக்கனால தான் நான் வேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு மாத்தி பேசுறானுங்க. சரி மொத்தமே 2 பெல் தான் இருக்கு, ஆனா நம்ம 3 பேர் இருக்கோம். அந்த பெல் எடுக்க முடியும் உங்க கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு 3 பேரும் குணாயை தூக்கிட்டு நின்னுட்டு இருக்கானுங்க. கக்காசி முழிக்க என்னடா இவனுக்குள்ளே சண்டை போட்டானுங்க, இது என்னடா டீம் இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒபிட்டோவும் கக்காச்சி தனித்தனியா போனாங்களா அதை பத்தி யோசிச்சு பார்க்கான். பார்த்தா 3 பேருக்கு கக்காச்சி மாசா வந்து நின்னுக்கான். பார்த்தா 3 பேருக்கு கக்காச்சி மாசா வந்து நிக்கான். நீங்க எல்லாருமே ஃபெயில், எல்லாருமே அகாடமிக்கு போங்கன்னு சொல்லிட்டான் அவன். ஆனா அவன் மாதிரி ஒரு மாதிரி முரட்டுத்தனமான பார்வை பார்க்கான். பார்த்தா ஹொக்காக்கி இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. இவன் மனசுல இருக்க இருட்டு இன்னும் போகவே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும், அதுக்கப்புறம் பாப்போம் நினைக்கிற தேடு ஹொக்காக்கி. அதுக்கப்புறம் கக்காசி வீட்டுல படுத்துங்கிறான். சடனா எந்திக்கான். ஒபிட்டோ ரின் ஏமாலதான்டா எல்லா தப்பும், ஏன்னா நான் என்னைக்குமே டீம் ஒர்க் பண்ண நினைச்சு கூட பார்த்தது இல்லைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா மைட் கைக்கு ஒரு டீமை கொடுத்துருக்காங்க. அந்த டீம் தான் நெஜி டீம். பார்த்தா அவங்க எல்லாம் வேற லெவலில் அட்டாக் பண்றாங்க. ஆனா தலைவன் அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். ஒரு அடி கூட பட மாட்டேங்குது. நீங்க தோத்துட்டீங்கன்னா நீங்க அகாடமிக்கு போய் சேர்ந்துருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மைட் கை. ஒன்னு நெஜி பாத்துட்டு இருக்கான். இவர் என்னோட டைஜுட்ஸு அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போறாரு, யார்டா இவருன்னு சொல்லிட்டு. நான் அகாடமிக்ல போக மாட்டேன்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. வேகமா வந்து அட்டாக் பண்றாங்க. சடனா சிவியர் லீஃப் ஹரிகன் சொல்லிட்டு ஒரு அட்டாக் போட்டு விடுவாரு. செதறிட்டானுங்க அவனுக்கு. கிவ் அப் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. ராக்ல எந்திக்கா, நான் ஒரு சூப்பர் சினோபி ஆக போறேன், டைஜுட்ஸ்ல நான் மாஸ்டர் ஆக போறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சுக்கிட்டு இருக்கான். பயந்து போறதுக்குலாம் இந்த மாதிரி ஆள் நான் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் நெஜி.
நெஜி சொன்னது கரெக்ட் தான். லேடிஸ் சொன்ன மாதிரி நான் ஒரு குணர்ச்சி ஆகப்பன்னு சொல்லிட்டு இருக்க டென்டன் உங்கள்ட்ட நான் இதை தாண்டா எதிர்ப்பதான் சொல்லிட்டு இருக்காரு மைட் காய். யாருன்னு காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உங்களோட ஸ்ட்ரென்த் அம்ட்ட இணைச்சு வந்து எங்களை அடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சடனா 3 பேர் ஃபோர்ஸா வந்து அடிக்காங்க. பார்த்தா வெறும் தொடுத மாதிரி தான் இருக்கு. இங்க 3 பேர் பாசம் சொல்லிட்டு கெட்டி பிடிச்சி கொண்டாட ஆரம்பிச்சாரு அவரு. நீங்க கிவ் அப்பே பண்ண மாட்டீங்களா, அதுக்கு தாண்டா உங்களுக்கு பாராட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஒன்னா பேர் எல்லாரும் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பா நான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காரு ராக்லி. நான் இவ்வளவு தூரம் வந்து தோப்பான்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றேன் நெஜி. நம்ம சந்தோஷப்படணும், ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சென்ஸே வரலன்னு சொல்றா டென்டன். உடனே வந்து ராக்லி சொல்றான், டென்டன் நீ புதுசா வந்து ஜொனினியா சொல்றான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அந்த 3 பசங்களே அகாடமிக் சேர்த்தாரு, அவரை தானே பேசுறேன்னு சொல்லிட்டு பார்த்தா கக்காஷியை பத்தி தான் பேசுறாங்க அவங்க. நெஜி சொல்றான், அந்த பசங்களுக்கு நல்லா வித்தெல்லாம் தெரியல, அதனால அகாடமிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அந்த ஜொன்னினுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் தேவைப்படலையா, ஸ்ட்ரென்த்துக்கு மேல வேற எதுவும் எதிர்பார்க்காரா, அது என்னதுதான் தெரியலன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஒரு பஞ்சா இருக்குமோ, அந்த ஒரு பஞ்சிலே அவர் கதையை முடிக்க நினைக்கிறான்னு சொல்லிட்டு ராக்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நெஜி சொல்றான், யாருக்கு தெரியும், அவருக்குன்னு ஒரு விதி வச்சுட்டு போறாரு போலுக்கு, அதுக்கு நம்மளால எப்படி வர முடியும்னு சொல்றான் நெஜி. இதை கேட்டுட்டு மைட்கி அப்படி சோகமா இருக்காரு. என்னடா கக்காஷி இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கக்காஷி மேட்ச கட்டுறாங்க. பார்த்தா கக்காஷி நாட்டுக்கு என்ன செஞ்சானோ அதே மாதிரி ஒருத்தனை கெட்டி போட்டு வச்சிருக்கான். பார்த்தா மிச்சம் 2 பசங்களுக்கு சாப்பாடை கையில கொடுத்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். பார்த்தா அந்த 3 பேரும் அண்ணன் தம்பிய போலுக்கு பிக் பிரதர் உங்களுக்கு சாப்பாடு வேண்டாமான்னு சொல்லிட்டு, டே என்னைக்குமே நம்ம ரூல்ஸ் தாண்டா ஃபாலோ பண்ணணும். நம்மளோட ஜொன்னி என்ன சொல்லியிருக்காரு, உங்க 2 பேரும் சாப்பிட சொல்லியிருக்காரு, என்னை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு சாப்பாடுல ஒன்னும் பசிக்கல, நீங்க நல்லபடியா சாப்பிடுங்கடா தம்பின்னு சொல்றான் அவன். கக்காசி சென்சே தான் இல்ல உனக்கு ஊட்டி விடட்டுமான்னு பசங்க எல்லாம் கேக்குறாங்க. என்னைக்குமே ரூல்ஸ் தாண்டா முக்கியம்னு சொல்றான் அவன். உனக்கு கக்காசி எப்படி ஓபிட்டோ சொன்னதை யோசிச்சு பார்க்கான்னு திரும்பியும் எவன் ஒருத்தர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அவன் குப்பைக்கு சமம், எவன் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தலையே அவன் குப்பைக்கும் கீழன்னு சொன்னதை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா அந்த பசங்க கொடுக்காமலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சொன்னதுதான்டா கரெக்ட்னு சொல்லிட்டு திரும்பி முன்னாடி வந்துட்டான். கக்காசி சென்சே நான் தோத்துட்டேன், ஆனா என்னோட பிரதர்ஸ் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டாங்க, அதனால அவங்கள வந்து ஜெயிக்க வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க 3 பேரும் என்னோட ஆர்டர் வந்து ஒபே பண்ணீங்க, அது உண்மையிலே சூப்பர்னு சொல்றான் கக்காஷி. ஆனா ஷினோபிக்கிலே ஒன்னு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதை உங்களால ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்றான் கக்காஷி. நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பசங்க. நீங்க எல்லாரும் உங்க அகாடமிக்கு போயிட்டு அதை கண்டுபிடிங்கன்னு சொல்றான் அவன். பார்த்தா இந்த 3 பேரும் அகாடமிக்கு அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆசமா சென்சே, குர்னே சென்சே, காய் சென்சே கட்டுறாங்க. ஆசமா சென்சே கேட்காரு, என்னது சுன்னின் எக்ஸாம்ல உங்க பசங்களை வந்து நீ பங்கேற்ற இருக்க இல்லையா, ஏன்னு சொல்லிட்டு ஆசமா சென்சே கேட்காரு. நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு காய் சென்சே பழசை யோசிச்சு பார்க்காரு, அவங்க எதுக்கு அதை அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. காய் சொல்றாரு, எவன் ஒருத்தர் 8 மிஷனை கம்ப்ளீட் பண்றானோ அவன் சுன்னின் எக்ஸாமுக்கு வந்து தயாராகலாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நீங்க சுன்னின் எக்ஸாமுக்கு போக போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. உன்னை ராக்லி சந்தோஷப்படுறான். முதல்ல நான் யாருன்னு அதுல டெஸ்ட் பண்ணணும், அது மாதிரி என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் டெஸ்ட் பண்ணணும் தான் நினைக்கேன், ஆனா இருந்தாலும் அப்படின்னு சொல்றான் அவன். இந்த லெவல்ல இருக்கல நான் ஒன்னும் சுன்னின் எக்ஸாம்ல அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்றான் அவன். என்னோட எபிலிட்டியை பத்தி எனக்கு தான் தெரியுமேன்னு சொல்றான் அலி. நீ என்னடா செய்ய போற நெஜின்னு சொல்லிட்டு காய் சென்சே கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் இருந்து விளையாடுன்னு சொல்றான் அவன். டென்டன் சொல்றான், நெஜி நீலாம் உள்ள போனீங்கன்னா அசால்ட்டா சுன்னின் ஆயிரும் சொல்லிட்டு இருக்காவா. அந்த விஷயத்துக்காண்டி தான் நான் முன்னாடி போக விரும்புறேன்னு சொல்றான் நெஜி. சரி டென்டன் நீ என்ன செய்ய போறன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அவன். நான் இதை பாஸ் பண்ணி விடுறேன், நான் இதுல பங்கேற்றல, அடுத்த எக்ஸாம்ல நாங்க 3 பேரும் வேற லெவலா பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காவா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எப்பவுமே ஹாப்பியாவே வச்சிருக்காங்க, அவங்க எல்லாரும் சூப்பர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான் மைட் காய். ஆசமா சென்சே சொல்றாரு, எனக்கு இது ஒன்னும் புரியல, ஆனா இது உனக்கு பிடிச்சிருக்கு, அது வரைக்கும் போதும்னு சொல்றாரு அவரு. சரி அகாடமி கிராஜுவேட்டுக்கு வந்து நம்ம இன்சார்ஜ் ஆகணும்னா என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு குர்னே சென்சே கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆசமா கேட்கா, அட இப்பதான் நீ ஜொன்னி லீடரா வந்து பதவி எடுத்திருக்க, சரி நீ எல்லாத்தையும் பாப்பான்னு சொல்றான் ஆசமா. கக்காஷி சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கான் மைட் காய். திரும்பி கண்டுக்கிடாம போயிட்டான் அவன். இவன் அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கண்ணு இன்னும் மாறவே இல்லையே, எல்லாத்தையும் பார்த்து முறைச்சுக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்றான் மைட் காய். இவன் திரும்பி எல்லாத்தையும் தோக்கடிச்சு அகாடமிக் தாண்டா அனுப்புறான்னு சொல்றா குர்னே. கக்காஷி மனசுல உள்ள டார்க்னஸ் தாண்டா எல்லாத்தையும் ப்ராப்ளம் சொல்றான் காய். இன்னும் ரின் விஷயத்தை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றா குர்னே. ரின் நம்மளோட கிளாஸ் மட்டும் கூட தான், ஆனா சில விஷயத்த நம்ம தாண்டி தானே தீரணும்னு சொல்றா அவ. நம்ம முதல்ல நல்லா தான் இருந்தான், அன்பு பிளாக் ஆப்ஸ் போனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் மைட் காய். பார்த்தா ஒரு பழசை யோசிச்சு பார்க்காரு மைட் காய். பார்த்தா லாட் தட்டை இவன் தான் போய் ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க, கக்காஷிக்கு வந்து அன்பு பிளாக் ஆப்ஸ்லாம் செட் ஆகாது, போக போக மனசு ரொம்ப மாறிக்கிட்டே போயிருக்குன்னு சொல்லிட்டு. குர்னே சென்சே சொல்றா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க, கக்காச்சி போற வழியை பார்த்தா இன்னும் நிறைய பேரை கொண்டுகிட்டே அவனு செத்துருவான் போலுக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவனா அதனால வந்து கென்னினுக்கு வந்து இன்சார்ஜா போட்டா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு ஆசுமா சென்சே. அவனுக்கு கீழே ஆளுங்க வந்தா கண்டிப்பா அவன் மாறுவான்னு சொல்றாரு அவரு. நானும் இதைத்தான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்றாரு தடுவகை. சொன்னோன்னே அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா இவங்க 3 பேர் பார்த்த வேலை தான் கென்னினுக்கு கக்காச்சி வந்து லீடரா போட்டு இருக்காங்க. இவனை நம்பி ஃபியூச்சர் கென்னின்ஸ் விட்டா இவன் என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கானு சொல்லிட்டு இருக்காரு மைட் காய். பார்த்தா லாட் தேர்ட் பின்னாடி வந்துட்டாரு. அலன்டா மைட் காய், உட்காரு மைட் காய், நான் தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு தடுவகாக. சாடனா லாட் தேர்ட் டீயை குடிச்சிட்டு நக்கால சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு எங்களை பத்தி சிரிக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆசுமா டென்ஷன் ஆயிட்டான். ஏன்னா அது அவ அப்பா தானே, எப்ப பார்த்தாலும் எங்களை குழந்தைங்க மாதிரியே ட்ரீட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆசுமா. உங்களை வந்து குழந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்ணதுக்கு நீங்க மன்னிச்சிருங்க, ஆனா நீங்க எங்களுக்கு குழந்தை தான் சொல்றாரு லாட் தேர்ட். அப்புறம் கக்காஷி நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்புறம் மினட்டோட மூஞ்ச பார்க்கான். மினட்ட சென்சே நான் பண்றது தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி யோசிக்காம அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 9 பசங்க வராங்க. கக்காஷி சென்சே குட் மார்னிங் சொல்றாங்க அவங்க. கக்காஷி முடிச்சான், குட் மார்னிங்கா, இது கூட ஏன்டா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா முதல்ல ஒரு டீமை ஃபெயில் பண்ணி விட்டோம்ல, அவனுங்களும் அதுல நிக்கானுங்க. கக்காஷி சென்சே அகாடமிக்கு போனதுக்கு எங்களுக்கு டிசிப்ளின் வந்துருச்சு, நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல வந்தீங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்றான் அவன். மாதிரி பெரியவங்களை பார்த்தா எப்பவுமே மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களும் சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்காங்க. நாங்க போயிட்டு வர கக்காஷி சென்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. உனக்கு கக்காச்சி பழசை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா அந்த பசங்க மதிக்காமலே இருந்தாங்களா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம என்னடா இவனுக்கு இப்படி மாறிட்டானுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த 3 பேர் வந்துட்டாங்க. டே இது நம்ம கக்காச்சி
கக்காஷி சென்சேடான்னு சொல்லிட்டு எங்களை அகாடமிக்கு நினைச்சது வந்து ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க அவங்க. நீங்க எதுக்காண்டி எங்களை ஃபெயில் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்ததுல இருந்து நாங்க வந்து எப்பவுமே எங்க சாப்பாடை பரிமாறிக்கிட்டோம். எப்பவுமே அண்ணன் தம்பி 3 பேரும் நாங்க ஒன்னா தான் இருக்கோம் சென்சே அப்படின்னு சொல்றாங்க அவங்க. நாங்க எங்களுக்குள்ளே பேசணும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே புரிய வச்சு கக்காஷி சென்சே எல்லாம் உங்களாலன்னு சொல்றாங்க அவங்க. அன்னைக்கு நாங்க ஒரு பாடத்தை கத்துக்கிட்டோம் கக்காஷி சென்சே, உங்களுக்கு தான் நன்றின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க அவனுங்க. என்னது எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கக்காஷி முழிக்கான். தேர்ட் ஹோகாகே சொன்னதை யோசிச்சு பார்க்கான் கக்காஷி. சில நேரம் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுப்பாங்க, சில நேரம் ஸ்டூடெண்ட் சொல்றதே டீச்சருக்கு வந்து நல்லதா இருக்குன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்காம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இதாண்டா கக்காஷின்னு சொல்லிட்டு இருப்பாரு தேர்ட் ஹோகாகே. பார்த்தா இந்த விஷயத்தை தான் வந்து மைட் கேட்ட ஆசமட்ட குர்னேட்ட உள்ள உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு டீ கடையில உட்காந்து. எனக்கு கக்காஷியை பத்தி நல்லா தெரியும், அதனால கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அடுத்து கக்காஷி இந்த 3 பேர் தான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த 3 பேரான்னு சொல்லிட்டு மைட் கே ஷாக் ஆகிறான். இது கொஞ்சம் சீக்கிரட்டா தான் இருக்கு, ஆனா வருங்கால கிராஜுவேட்ஸ் இவங்க தான், இவங்கள தான் நான் கொடுக்க போறேன்னு சொல்றாரு அவரு. இவங்க 3 பேருக்குமே தனித்தனி திறமை இருக்கு, இவங்க தான் இதுக்கு சரிப்பட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனுங்க மறந்தாங்க. See you, bye.